Hi. No, it's okay. அரம்பாவே எப்படி இருக்கா? அப்பாவும் வரேன்னு சொன்னாரு. அவர் ஃபோனுக்கு ட்ரை பண்ணேன், ஃபோன் கூட எடுக்கல. ரொம்ப பிஸி போல. குமார், ஆர் யூ ஓகே? உன்னை யாராவது செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறாங்களா? உனக்கு யாராவது பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்களா? அவன் எதிர் வீட்டில் இருந்து இப்போ நம்மளை பார்த்துட்டு இருக்கானா? I'm here to help you. Please tell me what's happening. நான் சின்ன வயசுல இருக்கும்போது என் அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாங்க. சென்னையில் வசதியா இருந்த என் அம்மாவோட தம்பி என் மாமா அஜய் மேனன் நானும் கீர்த்தியே பாத்துக்கிறேன்னு அவர் வீட்டுக்கு கூட்டு போய் வளர்த்தாரு. நான் ஆசைப்பட்டு எல்லாமே எனக்கு கிடைச்சது. ஆனா அதுக்கு நான் கொடுத்த வேலை. He started to sexually abuse me. I'm sorry. இது எனக்கு நடக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு 8 வயசு. ஆனா இருள் சூழ்ந்த வாழ்க்கையில ஒரு வெளிச்சமா வந்ததா செழியன். செழியன் என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் என் மாமா என் லைஃப்ல இருந்து விலக ஆரம்பிச்சாரு. என் வாழ்க்கை அப்படியே சந்தோஷமா போகும்போது திடீர்னு செழியன் கொலை நடந்தது. மறுபடியும் என் வாழ்க்கையில இருள் சூழ ஆரம்பிச்சது. என் மாமா மறுபடியும் பழையபடி என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாரு. I really don't know what to do with my life. நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு. அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நாங்கள் இருக்கோம், கவலைப்படாத. ஏய் ஏய், உன்னடா கூப்பிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்க. ஏய் சொல்றேன்ல அட்டிங். ஏய் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நீ என்னடா செவிடாடா நீ? நீ யாரு, எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியும். இருக்கிற கோவத்துக்கு இங்கேயே உன்னை கொண்டுருவேன். எனக்கு தேவையான தகவல் ஓன்ட்டு இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு என்னையே நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே என் பொறுமையை சோதிச்ச மயிரா போச்சுன்னு உன்னை கொண்டு செப்டிக் டேங்க்கில் போட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் நினச்சா உன்னை வாழ்க்கை முழுக்க கழித்தங்க வைக்க முடியும். நீ குடும்பப்படுத்தினி உங்கள் அக்கா பொண்ணு, அவள் உனக்கு எதிராக எங்கே வேணால் வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டா. அவளுக்கு இனிமேல் உன் மேலே எந்த பயமும் இல்லை. ஏன்னா இப்போ அவள் பின்னாடி நான் இருக்கேன். உனக்கு கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் தரேன். செழியன் கொலையை எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்காம போட்டேன்னா இப்படியே உன்னை விட்டுருவேன். எதையாவது மறைச்சாலோ இல்லை கீர்த்தியை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாலோ ஏண்டா பிறந்தோன்னு காலம் பூரா அழுகிற மாதிரி ஆயிரும். சொல்லு, எப்படி அந்த கொலை செய்கிற டீம் பற்றி உனக்கு தெரியும்? எந்த டீம்? எந்த டீம்? ஏய், எல்லாம் தெரியும்.
செலியனை கொண்டவங்களை உனக்கு எப்படி தெரியும்? இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, சீக்கிரம் சொல்றா. நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன்ல. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு. சீக்கிரம் சொல்லு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிஸ்னஸ் மேன், உன் மேல பழி வராத மாதிரி கொல்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அதான் சேஃபான பிளான். 100% உன் பேர் வெளியில வராது. ஆனா பணம் கொஞ்சம் நிறைய செலவாகும்னு 2 கோடி ரூபாய் கேட்டான். நானும் பணத்தை ரெடி பண்ணிட்டு செழியனோட டீட்டெயில்ஸோட கொடுத்தேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவன் பேர் என்ன? இப்ப எங்க இருக்கான்? ஏகே கெமிக்கல்ஸ் கம்பெனியோட ஓனர் ஏழுமலை.